கிரைம் த்ரில்லர் எடுக்கிறது தான் கஷ்டம், ஆடியன்ஸை வந்து உட்கார வைக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் கதையை ஸ்க்ரீன் பிளே வந்து பக்காவாக கொண்டு போனீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் க்ளூ ஆகிடுவாங்க. இப்போ நடுவில் ஒரு சாங்கோ இல்லை ஒரு காமெடியோ இல்லை ஒரு ரொமான்ஸோ வச்சா தான் அவங்க லைட்டாக அப்படி நெளிய ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் நெளிஞ்சால் பக்கத்தில் ஒரு 10 பேர் அதை பார்த்து கமெண்ட் அடிப்பாங்க. இப்போ த்ரில்லர்ன்ற போது அடுத்தடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும் போது யாருமே வாய் திறக்க மாட்டாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ த்ரில்லர் படம் பார்க்க வைக்கிறது ஈஸி. ஒரே விஷயம் என்னென்னா ஸ்க்ரீன் பிளே வந்து பக்காவாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், போர் அடிக்காமல் இருக்கும். த்ரில்லர் படத்தை பொறுத்தளவுக்கு பார்க்க வர்ற ஆடியன்ஸும் டைரக்டராக மாறிடுவாங்க. மற்ற படத்தை பார்க்கும்போது அவங்க ஒன்லி ஆடியன்ஸாக மட்டுமே இருப்பாங்க. த்ரில்லர் படம் பார்க்கும்போது மட்டும் பார்த்தா ஆடியன்ஸும் டைரக்டராக இருப்பாங்க. நான் கண்டுபிடிக்கிறேன் பாடுறா அப்படின்னு அது ஒரு கேம் ஸ்டார்ட் ஆகும். பாரு படம் பார்க்கும்போது இவன் தான் குறைக்கான இருப்பாரு அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போகும். ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் எப்பவுமே த்ரில்லர் படத்தில். அப்படி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம தோத்துட்டோன்னு அர்த்தம், அவங்க கண்டுபிடிக்கலன்னா டைரக்டர் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஸோ இந்த கேமில் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்கிறது அப்புறம் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. படத்துக்கு போய் உட்கார்ந்து நான் பார்த்து கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் ஃபர்ஸ்ட் டே. அண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு பிரைஸ் தரும் சார் நிஜமாலுமா? ஆமா, அது ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோல, ரெண்டாவது ஷோல கிடையாது.